செவந்த மலர் பறித்து அள்ளி நல்ல மலர் பறித்து அரண பூஜை செய்யவா எவ்வரனே மலர் பறி பூஜை செய்யுதா பாரிசார மலர் எடுத்தோ பகவான் பூஜை செய்யுதார. அது மட்டுமா ஆண்டவன் பகவானுக்கு அதிகாலையிலே குளித்தார்கள், தானம் செய்தார்கள், கோலவர்ண பட்டி கட்டினார். பகவானை நினைத்து திருநீர் பஞ்சாட்சரம் அணிந்தார். திருநீர் பூசணம் காலையில எதுக்குப்ப அப்படியே அப்படி சொல்லுதிய. ஆமா, திருநீர் மருத்துவ குணம் உள்ளது. தீராத நோய் தீரணும்னா தெய்வங்களுக்கு திருநீர் அபிஷேகம் செய்து திருநீர் அபிஷேகத்தை பார்க்கணுமா. அதனாலதான் தீராத நோய் தீரும்னு சொல்வாங்க. அதுபோல திருநீர் பூசினா முகத்துல ஒரு தெய்வ கடாட்சியம் இருக்கும். அதுக்கும் நிறைய ஐதீகங்கள்லாம் இருக்கு பூசுறதுக்கு. எப்பனாலும் பூசலாம். எந்த விரலட்டி எதுக்கு எப்படி பூசணும்ங்கிறது இருக்கு இருக்கு இல்லையா. அதான் கிருபானந்த வாரியார் முருகபக்தர் இருக்கார் பத்தியில, அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டானா, இந்துமா நீங்க எல்லாம் எதுக்கு எப்ப பார்த்தாலும் நெத்தி நிறைய திருநீர் பட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? திருநீர் ஒரு சாம்பல் தானே, அதையா எப்ப பார்த்தாலும் திருநார் பூசிட்டே இருக்கீங்க? அதுக்கு அவர் சொன்னாரா, பாலுஞ்சவத்துக்கு வெள்ளடிக்க மாட்டாங்க. பாலா போன பாலடைஞ்ச சவத்துக்கு யாரு வெள்ளடிப்பா? அடிச்சா என்ன அடிக்கிறது? அப்போ ஒரு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கோம்னா அந்த வீட்டில் தெய்வ கடாட்சியங்கள் நிறைஞ்சிருக்கும். லட்சுமி உடனே ஓடி வருவா. வருவா வருவா. அப்ப அவரு பாலடைஞ்ச நேத்தியிலதான் திருநாறு இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கு. லட்சுமி வருவா. அதனால திருநீர் காப்பனிந்து ஆண்டவன் சிவபெருமானுக்கு பாரிசார மலரை எடுத்து பாரிசார மலர் எடுத்தார் பூஜை செய்யுதார அத்தனை மலர் பறித்தார் அரண பூஜை செய்து வார செய்து வர நாளே சரஸ்வதி வருவான் சங்கீதம் நாம் பாடுவான் லட்சுமி வருவாளா நவகீதம் பாடுவான் ஏனகை வருவான் ஏனகை வருவான் போடுவான் ஆண்டவன் பகவானுக்கு 6 கால பூஜைகள் அனுதினமும் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, சரஸ்வதி வருவாள், சங்கீதம் பாடுகிறார். நாரதர் வருவார், நாட்டில் உள்ள செய்தியெல்லாம் சொல்லுவார். மேனகை வருவாள், மிருதங்கம் போடுகிறார். அம்மா வருவாள், திருநடனங்கள் ஆடு. ஊர்வசி வருகிறார், உல்லாசமாகவே ஆடிக்கொண்டு இருக்கிறார். இப்படியாக ஆண்டவன் பகவானுக்கு 6 கால பூஜையும் அனுதினமும் தவறாமல் ஆட்டம் பாட்டத்தோடு மேலதாளத்தோடு அந்த ஆண்டவன் பகவானுக்கு அங்க சங்கீதங்கள் முழங்க அந்த பகவானுக்கு கைலேங்கிரேன பர்வதத்திலே பூஜை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவன் பகவான் என்ன நினைத்தார், இந்த சாகாவரம் பெற்றவர்கள் நம்மளை வணங்குவதில் ஏதாவது அருமை பெருமை இருக்க, வாராங்க, சக்கரை பொங்கல் சுண்டல் வச்சாங்க, பூ எடுத்து வச்சாங்க, தேங்காய் பழம் உடைச்சாங்க, சாமி கும்பிட்டாங்க. அதுவும் பூவெல்லாம் இப்போ ரொம்பலாம் கிடையாது. வெள்ளி செவ்வாய்தான் சாமிக்கு பூவே போடுதாங்க. ஐயர் நிவத்தியத்தை காட்டிட்டு அதுல நிவத்தியம் இருக்கா இல்லையானே தெரியாது, கவர்த்தி வச்சிருப்பாரு, காட்டிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதே போல இவங்க
ஒண்ணுமே இல்லை. அப்படி என்றால் நம்மளுடைய அருமை பெருமைகள் எல்லாம் தெரிய வேண்டும். நம்மளை அவர்கள் வணங்க வேண்டுமானால் நாமல் உலகத்தை படைக்க வேண்டும். 14 உலகங்களையும் படைத்து இந்த உலகத்தில் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் என்று சொல்லி 14 உலகத்துல ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள உயிரினங்களுக்கு நம்ம அத்தனையும் கொடுத்து அதன் பொருட்டு அவர்கள் வணங்க வேண்டும் என்று நினைத்தார். அப்படியே ஆண்டவன் பகவான் இளவிலமாக இந்த உலகத்தை படைத்தார் தெரியுமா? எல்லாம் படைத்தா சேவ உலகம் எல்லாம் சேவ உலகம் எல்லாம் 6 புவனம் என்னோ எறும்பு மோதில் யானை வர்ற யானை ஈஸ்வரன தான் படைத்தான். ஈஸ்வர தான் படைத்தார். எல்லாம் படைத்து விட்டார் எடுத்து விட்டார் மனுக்களுக்கு ஈஸ்வரனும் ஈஸ்வரனோ மனித வேண்டும் மனுக்களுக்கும் படிகளக்க வேணும் என்று ஆண்டவன் சிவபெருமான் பார்வதி அழைப்பாரோ பாடியம்மா பார்வதி பார்வதி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு வார்த்தை ஒன்று சொல்ல கேளு வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. அப்படியாக ஆண்டவனாகியப்பட்ட பகவான் 14 உலகங்களையும் படைத்தோம். இந்த உலகத்துல எப்பேற்பட்ட உலகத்தெல்லாம் படைத்தார் தெரியுமா? இந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், வர்ணலோகம், தவலோகம், சக்தி லோகம், பூலோகம், யமலோகம் என்று சொல்லக்கூடிய இப்படியாகப்பட்ட 14 உலகங்களையும் படைத்தார். அந்த உலகத்துல ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ள உயிரினங்களையும் படைத்தார். ஆமா ஐயா. எறும்பு முதல் பெரிய மதையான வரைக்கும் யாரு சொன்ன? மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குன்னு யாரு சொன்னா? மனிதனுக்கு 6 அறிவு. அந்த பகுத்தறிவை நம்ம எதற்கு பயன்படுத்துறோம்? அம்மா அப்பா தங்கை தாய் தாரம் அப்படின்னு தெரிவதற்கு தான் கடவுள் பகுத்தறிவு படித்தான். ஆமையா, மிருகங்களை மாதிரி கிடையாது. ஐயா, மிருகத்துக்கு 5 அறிவு இருந்தாலும் அடைஞ்சு போச்சுன்னா விடிஞ்சுன்னா இறதையிட போகும், அடைஞ்சிருச்சுன்னா தன் கூட்டுல வந்து அடையும். அது மட்டுமா? அதே போல தன் சோடி சோடியை தவிர மத்த சோடி கூட சுத்தாது. உண்மைதான் உண்மைதான். ஆனா மனிதன் அப்படி கிடையாது. பகுத்தறிவு இருக்கு. அடுத்த வீட்டை எப்படி கெடுக்கலாம்ங்கிற எண்ணத்துல வாழவன். ஆமா. ஆகையால ஆண்டவன் பகவான் சிறுத்த உயிர் சித்திரமாக பெருத்த உயிர் பெரிய மதையானையாகவே படைத்த உயிர்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் வடியழைக்க வேண்டும். வயிறார சாப்பிட்டு மனதார நம்ம அம்மால வந்து வேண்டணும். அதனாலதான் இப்ப எல்லா கோயிலையும் அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சாப்பிடுங்க, உங்க வேண்டுதல அம்மாட்ட சொல்லுங்க. அப்படி இல்லல்ல, மத்தியான கொடைக்கு சாமி கூட வந்தோம்னு வச்சுக்கோங்க, வந்திருக்க விருந்தாளிக்கு சாப்பாடு பண்ணணும்ல.
அங்க சாப்பாடு பண்ணணுமே, இங்க சாமி கும்பிடவா சாப்பாடு பண்ணவா, சாமி கும்பிடவா சாப்பாடு பண்ணவான்னு இப்படிதான் யோசனை போகும். வந்துகிட்டே இருக்கலாம். அதனாலதான் அன்னதானம் போட ஆரம்பிச்சாங்க. ஆகையால ஆண்டவன் பகவான் இந்த படைத்த உயிர்களுக்கெல்லாம் வட்டில் இல்லாமல் வடிகளுக்க வேண்டும் அல்லவா? எஞ்சான் உடம்பில் ஒரு ஜான் வயிற்றிற்காக ஆண்டவன் பகவான் இறையழைக்க வேணும் என்று அந்த பார்வதி அழைத்து, ஏ அம்மா பார்வதி, நான் படியளக்க வேணும் என்று சொல்ல பார்வதி பகவானிடத்திலே திணை எடுத்து கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? 4 திணை எடுத்தால் நாதன் பகவானிடம் கை கொடுத்தார். அடிபடி எடுத்து கொடுக்க இளவிலமாக படிகளந்து வருகிறார் தெரியுமா? இல்ல நாளில் நல்ல திணை எடுத்து நாளில் நல்ல திணை எடுத்தோ அவன் ஆட்டோப்படி அளந்து வர அப்படி போடு. உரிய நல்ல தினை எடுத்து திரையெடுத்தோ அவ உலகோமெல்லாம் படி இழந்தார். ஆமாண்ணா அகிலமெல்லாம் ஆண்டவன் நாம் பகவானோ உலகமெல்லாம் வருவார். பாரில் உலகமே படியளந்து வாரார். படியளந்த பகவான் கைலாசம் வாரபுவா ஆதிசக்தி பார்வதி எல்லாத என்னமே என்னாத என்னவானா மனமதி ஆண்டவன் சிவபெருமான் பாறையில உலகத்திலே இன்னாருக்கு இன்னைக்கு இவ்வளவு இறை என்று அவரவரை கலந்தபடி தப்பாமல் படிகளந்து கொண்டே இருக்கிறார். ஆமா ஐயா, கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கற்ப பையில் இருக்கும் திசு வரைக்கும் எவ்வுயிரும் தப்பாமல் ஆண்டவன் இறை இழந்து கொண்டே இருக்கிறார். ஆமா, இன்னாருக்கு இன்னைக்கு இவ்வளவு சாப்பாடுனா ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சாப்பாடு தேவைப்படுமோ ஆளாக்கரிசி சாதம்னா ஆளாக்கரிசி சாதம் தான் ஒரு தேவைக்கு தகுந்த சாப்பாடு. அது மட்டுமா சிலவங்க 2 இட்லி சாப்பிடுவாங்க, 2 தோசை சாப்பிடுவாங்க, 2 தோசை போதும் நாசுமா சொல்லுவாங்க. ஆமா, சிலவங்க 4 காஞ்ச சப்பாத்தி சாப்பிடுவாங்க. நீங்க அங்க சாப்பிடுவீங்க, நாங்க காஞ்ச சப்பாத்தி 6 காஞ்ச இட்லி சாப்பிடுவாங்க. அதானே கேக்க தெரியாது. அது சரி, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி படி அளப்பாரு. அதாவது உனக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் சாப்பாடுன்னா அவ்வளவுதான் சாப்பாடு. மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு இப்ப உனக்கு எடுத்துச்சாயா? முடியல சாப்பிட
சாப்பிட முடியல. முருகானம் தின்னுட்டு சாப்பிட முடியல. ஆகையால ஆண்டவன் அப்படி பட்டினி இல்லாமல் படியிழந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த கைலாசம் வாசலுக்கு படியளந்த பகவான் கைலாசம் மாற பொழுது இந்த பார்வதா தேவியானவள் விதமாக பணிவினை செய்தால் தெரியுமா? என்னை அதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா என்ன என்ன செய்தாளானா படியளந்த பகவானுக்கு முடிந்து இலைப்பாறைகளைப்பார் ஈசனாவர் இருக்கும் பகவானோட எட்டம் ஆண்டவனே பகவான பகவான் அடியாளோட வாழ்வே ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அடியாளோட வார்த்தைகளோ அந்த அன்னதியில அடைத்த உயிர்களுக்கு அடியல்ல பகவான் மேல ஆதிசக்தி பார்வதியா சந்தேகம் கொள்ளுதால இறைவா இறைவா உங்க மேல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பகவான. என்ன சந்தேகம் அம்மாவா? பகவான் மேலதான் பொண்டாட்டி புருஷன் மேலதான் சந்தேகப்படுவா, அப்புறம் அடுத்த மேலே சந்தேகப்படுவா. என்ன என்ன உங்க மேல எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? நான் கொடுப்பதோ நாளில் விரையெடுத்து தருகிறேன். அதை கொண்டு போய் எப்படி உங்களால் நாடெங்கும் வழியிழக்க முடியும்? என்ன எப்படி படியிழந்து வர்றீங்க? அது எப்படி முடியும்? அந்த காலத்துல சாதாரண ஒரு தாத்தா பாட்டி வீட்டுல 2 பேரும் சாப்பிடணும்னா ஒரு நேரத்துக்கு ஒரு பக்கம் அரிசி சாதம் அடிச்சிருக்க. நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, அழகா சாப்பாடு, ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. பாட்டி 2 பக்கம் அரிசி சாப்பிடுவாங்க. அது இருக்குல்ல ஐயா. காலையில் நைட்ல வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து ராத்திரி போல சாப்பாடு பண்ணினாங்கன்னா விடிய காலம் தண்ணி ஊத்தி வச்சு விடிய காலம் அந்த நீர் ஆகாரத்தையும் பழைய சோறும் எடுத்து வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்ப எங்க இருக்கு? பழைய சோத்துல தண்ணி வச்சு விட்டா விடிய காலம் குழுகுலுன்னு இருக்கு கையில. அதுக்கும் சொல்லுதேங்க. ஊறுகட்ட குக்கர்னா இப்போ உள்ள அரிசிக்கு 10 விசில் வைக்க வேண்டியதா இருக்கு. வேகவே செய்யாது. 10 விசில் வச்சாலும் வேவாது. அந்த சோறை தின்னுட்டு மிச்சம் இருக்க சோறை மாட்டுக்கு போட்டாலும் போடுவேனே தவிர மாமியாளுக்கு போட மாட்டேன். கொடுக்க மாட்டேன். தெரிஞ்சுக்கோ. கொடுத்தா ரொம்ப நாள் இருக்கும், கொடுக்கலன்னா சீக்கிரம் போயிடும். அந்த காலத்து ஆட்கள் இன்னும் நம்ம குக்கர் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. நான் பெருமைக்கு சொல்லலப்பா, என் வீட்டுல குக்கர்ல நாங்க எதுவுமே வைக்க மாட்டோம். குக்கர் இருந்தாலும் அந்த குக்கர்ல வைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த வீட்டுல இருக்க குக்கரும் சரி, என் ஜாயின்ல இருக்க குக்கரும் சரி, 2 குக்கரும் கூறுகட்ட குக்கர் வராதுல்ல. ஆண்டவா இறைவா, நீங்கள் படியிலக்க இந்த உலகத்திலே போறீர்கள் அல்லவா? பட்டினி இல்லாமல் படியிழந்து வாரீர்களா என்று பார்வதி கேட்கும் பொழுது வாடி அம்மா பார்வதியா
பாடி அம்மா பார்வதிய வார்த்தை என்று சொல்ல கேளு பகவானோட படியலப்ப சந்தேகம் வேண்டாம் அம்மா ஈசனோட இறையளப்பு என்றைக்கு அந்த அப்பாதம்மா என்றுதானே சொன்னவோ ஆதிசக்தி பார்வதியா என்ன என்ன கேப்பா ஆண்டவனே பக்கவா ஆண்டவனே பகவான் அடியாளோட அம்மா பார்வதி பகவானுடைய படியிலப்பு என்றைக்கும் தப்பாது தப்புனதே கிடையாது. கல்லுக்குள் இருக்கும் நேரே முதல் கற்ப பையில் இருக்கும் திசு வரைக்கும் ஆண்டவன் இன்றையில இருந்து என்று நாளும் சரி அடுத்து வரக்கூடிய காலங்களும் சரி பகவானுடைய படியிலப்பு என்றைக்குமே தப்பாது ஈசன் இறையிழந்து கொண்டு இருக்கிறேன். பகவான் படைத்த உயிர்களுக்கு பட்டினி இல்லாமல் படி அளப்பான். ஆமா அதாவது சிஷ்டித்த பலர்களுக்கு இட்டியாக படி அளப்பான். எப்படி எப்படி இட்லியா படி அளக்கார அப்படி சொல்லு. ஆண்டவன் இறையிழந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னபடனே ஆண்டவா ஒரு மனிதரால கொடுக்கும் 4 திணையை கொண்டு போய் எப்படி இந்த நாடு எங்க படியிலிருந்து வர முடியும்? ஒரு ஆளு 4 திணை அதை கொண்டு போய் நீங்க எப்படி அளக்க முடியும்? எப்படி படி அளக்க முடியும்? அப்பொழுதுதான் ஆண்டவன் சொன்னார் பாருங்க அம்மா பார்வதி அப்படி மத்தர் நினைக்காத இந்த பகவான் இல்லாத இடமும் கிடையாது. எங்கும் இருப்பேன் எதிலும் இருப்பேன். ஆமா அப்படி என்று ஆண்டவனோ சிவபெருமா இளவெலுமாக சொல்கிறாள் தெரியுமா எல்லாம் ஒன்றும் ஒன்றாண்டு சிவ உடையதனோ ரெண்டும் ரெண்டான் எங்க ஈஸ்வரனோ மூணு மூணான் எங்க முக்கனோ நாலு நாளான் ஐந்து நல்லோ ஐந்தாண்டு ஐந்தாண்டி பஞ்சபுதமோ நந்தனமா பஞ்சபுதமோ நந்தனமா ஐந்தாண்டி ஐந்தாண்டி ஏழு ஏழு சமுத்திரமோ எட்டு எட்டான் எட்டு திசைகளுமே ஒன்பது ஒன்பது நவக்கிரகம் அம்மா 10 நல்லோ பத்தாண்டி 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 அது பகவான நந்தனம்மா பகவான நந்தனம்மா பத்தாண்டி 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 பகவான நந்தனம்மா அம்மாவானே அம்மா பார்வதிய சொல்ல ஒன்றோ ஒன்றாண்டி உடைய வேண நான் தான் இரண்டாண்டி பகவான் ஆண்டவன் பகவான்
ஏ அம்மா பார்வதி ஒன்றும் ஒன்றாண்டி உடையவன் பகவான் நான் தாண்டி இரண்டும் இரண்டாண்டி ஈசன் பகவான் நான் தான் முக்கல்லன் நான் தான் 4 வேதங்கள் நான் தான் 5 பஞ்சபுரமும் நான் தானடி இப்படியாக ஆண்டவன் பகவான் 10 வகையாகவும் சொன்னாலும் இந்த கைலாச வாசலிலே இந்திரன் சந்திரன் வாயு பகவான் வருண பகவான் சூரியன் எல்லாமே நான் தான். ஆமா ஐயா, எல்லாம் என்னுடைய மறு ரூபங்கள் என்று சொல்ல ஆணுப்பானே தொடச்சுக்கா. ஏய் மூக்கு வடியுதுல அத்தனையும் நான் தான் என்று சொல்லையிலே அந்த பார்வதிக்கு பகவான் மேல மறுபடியும் சந்தேகம் கூடிக்கிட்டே இருக்கு. வாயு பகவான் நான் தான், வருண பகவான் நான் தான், சந்திரன் நான் தான், சூரியன் நான் தான். அது எப்படி நான் நம்ப முடியும்? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, என்னுடைய வார்த்தைகளோ ஈரேழு உலகத்தில இறந்துறீங்க இருக்கல் என்று தானே சொன்னேரானா சூரியன் யாரு என்று நீங்க சொல்லிடுங்க என்று சொல்லி கேட்கால என்று சொல்லி கேட்கால அனைத்தும் நீங்கள் என்று சொல்கிறீர்களே, காலையில் வரக்கூடிய சூரியன் யார்? நீயா? அதான கேக்க. மாலையில் வரக்கூடிய சந்திரன் யார்? என்ன? மாலையில் வரக்கூடிய சந்திரன் நான் தான். சரி. காலையில வரக்கூடிய சூரியனும் நான் தான். நான் நம்பவே மாட்டேன். மத்தியால உச்சி காலத்துல வெயில்ல வர சூரியனும் நான் தான். நாம பெரிய பௌர்ணமியா வரத பத்திலாம் அதுவும் நான் தான். அப்படியே? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, காலையில நீங்க படியிலக்க போறீங்க, சூரிய பகவான் உதித்து வருகிறார், அது நான் நம்பலாம். 6 மணி ஆனா கைலாசத்துல வந்து இந்த காஞ்சனா படத்துல ராகவரான்ஸ் செஞ்ச மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிடுது உறங்குது. அப்ப இந்த சந்திர பகவான் வருகிறாரே, அதை எப்படி நான் நம்ப முடியும்? அது எங்களுக்கு தெரியும், அது தெரியாமல எங்க வந்திருக்கும்? அப்படி சொல்லு. அம்மா ஏ பார்வதி, என்னுடைய வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அப்படின்னு சொன்னார் பாரு. வலது கண் சூரியன் இடது கண் சந்திரனா, அது எப்படி நான் நம்ப முடியும் அப்படி என்று பார்வதி நினைத்தார். இன்னைக்கு பாருங்க, சிவன் கோயிலுக்கு நாம பெரிய பெரிய சிவனுடைய ஆலயத்துக்கு போனோம்னா கிழக்கு பார்க்க சிவன் இருப்பாரா? அவர் வலது கண் பக்கத்துல நேர நின்று பாத்தீங்கன்னா போகும், சந்திர பகவான் மேக்க பார்க்க இருப்பார், சூரிய பகவான் இருப்பார், இடது பக்கத்துல சந்திர பகவான் இருப்பார். அதே நேரத்துல சிவன் கோயில தீபம் போட்டு பூசை ஆரம்பிக்க முன்னாடி சாயங்காலம் போய் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த காலையிலயும் சாயங்காலமும் இந்த தீபம் காட்டுவாங்க பத்தியா, நைவேத்தியம் காட்டுவாங்க. அந்த நைவேத்திய சாப்பாடு அப்படி சொன்னாதானே புரியும். ஆமா, அந்த டயத்துல போய் பாத்தீங்கன்னா முதல்ல தீவாரணை காட்டுறதே சூரியனுக்கும் சந்திரனுக்கு தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள சிவனுக்கு போய் காட்ட போவாங்க. ஆமா, பகவானுடைய கண்ணை திறந்தா தானே போய் பூஜை வைக்க முடியும். உண்மைதானே? அம்மா பார்வதி, என்னுடைய வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் என்று சொன்னார் அல்லவா, அந்த சொல்லி முடித்த பகவானுக்கு மறுநாள் காலையிலே பார்வதி படிகளுக்க வேணுமென்ற பகவான் சொன்ன உடனே அத்தனை படிகளும் எடுத்து கொடுத்து வழி அனுப்பிய பார்வதியானவள் எப்படி சிந்திச்சுட்டு இருக்கா தெரியுமா? பகவான் வரட்டும், பகவான் வரட்டும்,
ஆமா இன்னைக்கு அவரை நாம பரிசோதிக்கணும். இன்னைக்கு பரிசோதனை பண்ணி எல்லாம் நான் தாங்காரன். உண்மையா இன்னைக்கு உண்மையா பொய்யான்னு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அனைத்தும் நாங்காரு, நீருங்காரு, நிலம்ங்காரு, காற்றுங்காரு, ஆமா சந்திரன், சூரியன், வாயு பகவான், வருண பகவான், இந்த பஞ்சபூதங்கள் நான் தான். நம்ம கடலும் நான் தாங்காரு. எல்லாம் ஒண்ணுதான். மலையும் நான் தாங்காரு. எல்லாம் தூணில இருப்பேன், துருமில இருப்போம்னு சொல்லுதாரு. நம்ம பக்கத்து வாசல்ல இருப்போம் அப்படிங்காரு. அம்மா ஒரு பூக்களே இருப்பா பூவலிங்கம். சரி சரி அதனால இன்னைக்கு நாம இது என்னன்னு பரிசோதிக்க. சரி அப்படி என்ன நினைத்தும் ஆமா ஆண்டவன் பகவான் வடியளந்த பகவானை அப்போ என்ன விதமாக எதிர்பார்த்தா தெரியுமா? எப்படி என்னை ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி ஆண்டவன் தான் பகவான் எதிர்பார்த்து இருக்கான். வடியளந்த பகவான் பார்வதியா எதிர்பார்த்து ஈசனை தான் எதிர்பார்த்து ஈஸ்வரியா இருக்கான். உலகமெல்லாம் ஆண்டவன் தான் பகவான் படிகளந்த வாரான். படிகளந்த பகவானுக்கு ஆண்டவத்தி பார்வதியா பாத பூஜை தாம் முடித்து கலைப்பாரை கலைப்பார் ஈசன் அவன் இருக்கும் போது. அதாவது வீட்டுக்கு விருந்தாள் வந்தாங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? கதவை அடைச்சு போட்டு வேற வீட்டுக்கு போயிடுவோம். கதவை அடைச்சிட்டு வேற வீட்டுக்கு போவோமா? நானும் அப்படிதான் பண்ணுவேன். சரி ஆமா காலையில போயிடுவாங்க. அப்படி இல்லை, வந்த உடனே வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு முதல்ல தண்ணி கொண்டுட்டு வந்து கொடுப்போம். முதல்ல தண்ணி கொடுப்போமா? ஆமா. சரி எங்க அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போனோம்னா பச்சை தண்ணி கிடைக்காது. சரி ஆமா அதுதான், ஆமா ஏன்னா அவனுக்கே கஞ்சி கிடைக்காது, அப்புறம் நமக்கு எங்க கிடைக்கும்? அதுக்கப்புறம் கையில வெறும் கையோட வந்துட்டு அதுக்கு ஒரு கம்பி கொடுத்தாங்க. ஆமா, கையில என்னமோ வாங்கி போட்டு கொடுத்தாங்கன்னா வாங்க 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 வாங்க. அது கூட ரெண்டு வார்த்தை வேணும். இலைப்பாரி இலைப்பாரி இருக்கணும்னா அங்க இருந்து வேலை பார்த்துட்டு வந்து தவிச்சு இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுக்கும். சரி ஆமா, அதான் அந்த காலத்துல சொல்லியிருந்தான் பாத்துங்க. கொண்டு வந்தால் தகப்பனா, கொண்டு வந்தால் தகப்பன், கொண்டு வந்தா தகப்பன், கொண்டு வந்தாலும் வரவிட்டாலும் தாய், கொண்டு வந்தாலும் வராட்டாலும் தாய், சீர் கொடுத்தால் சகோதரி. அதானே? சீர் கொண்டு போனாதான் சகோதரி. ஆமா, இல்லன்னா இல்ல நம்ம கொலையும் செய்வார் அது செய்வா. உயிர் காப்பான் தோழர். உயிர் காப்பான் தோழர். சரி ரைட்டு. ஆகையால ஆதி சத்தியான பார்வதியானவள் ஆமாம்மா ஆண்டவனாய பகவானுக்கு என்ன என்னம்மா நம் பாத பூஜை தாம் முடித்தோம். பாத பூஜை தாம் முடித்தோம். கலைப்பார் ஈசனவன் இருக்கும் போது சத்தியான பார்வதியா பின்புறமா வராது பின்புறமா ஓடி வந்து ஈசனுக்கு தெரியாம ரெண்டு கரம் எடுப்பான். ஈசங்கள்ல பொத்துதா, ஈசங்கள்ல பொத்தும் போது உலகமயமாகிடும். ஈசனுக்கு தெரியாமல் பகவானுடைய இரண்டு கண்களை பொத்திவிட்டாள் பார்வை. இரண்டு கண்களை எப்படி பொத்துனா? பின்புறமாக வந்தா முன்னாடி நின்னு பொத்த முடியாது. அப்படி பொத்தனா பொத்தலாம். பகவான் பார்த்துக் கொள்வார் என்று பகவானுக்கு பின்னாலே வந்தால் இரு கரமடைத்தால் ஈசனுடைய கண்களை இரண்டு கண்ணையும் சிக்கனும் பொத்திட்டார். இரண்டு கண்களை பொத்தின உடனே ஈரேழு உலகமெல்லாம் இருளடைந்து விட்டது. நான் எப்ப மூடுவேன் தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்பண்டா மகாலட்சுமி கண்ணை மூடுவான்னு தான் நிறைய பேர் எதிர்பார்க்காங்க. ஈசன் கண்ணை பொத்தின உடனே ஏழு உலகமெல்லாம் இருளடைந்ததல்லவா? இருட்டு. இருட்டுனா ஆமா, அப்படி இருட்டான உடனே ஆண்டவன் சிவபெருமானுக்கு தெரிந்தது. ஆகா, பகவான் பார்த்த
பார்வதி சொல்லி இருந்து கேட்காம இரண்டு கரத்தால் அமல் இரு கண்ணை பொத்தி பரிசோதித்தாலே உலகமே இருளடைந்து விட்டது. ஆனா பார்வதிட்ட போய் அம்மா பார்வதி, ஏ பார்வதி, உலகம் இருளாக இருக்கிறதை கண்ணை திறந்து விடு என்று சொன்னவனா, சீக்கிரவா கண்ணை திறந்து விடு என்று சொன்னவனா, பெண்கள் ஆண்களை பிற்காலத்திலே மதிக்க மாட்டார். ஆமா, இருந்தாலும் ஆண்கள் விட்டு கொடுக்காம செய்யணும்ல. விட்டு கொடுக்காம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், எந்த காரியம் அப்படி நினைக்காத. விட்டு கொடுக்காம செய்யணும் மாத்திரம் நினைக்காத. அப்படி வேணா வீம்புக்கு வேணா செய்யலாம். வீட்டுல பொண்டாட்டி புருஷனுக்கு விட்டு கொடுக்கணும், புருஷன் பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா தான் வாழ முடியும். அதுக்காண்டி விட்டு விட்டு கொடுக்க கூடாது. அப்படி சொல்லு. அப்படி என்ன வேலை அது சரிதான், உண்மை அதுதான். ஆகையால ஆண்டவனாய சிவபெருமா ஈரேழு உலகம் எல்லாம் இருள்மயமாக இருந்தவுடனே பார்வதிக்கு தெரியாமல் அவர் கண்ணை பொத்தி விட்டால் அல்லவா நமக்கு தெரியாம நம்ம கண்ணை திறந்து விடு என்று சொன்னமானால் நாளைக்கு நம்மளை குறைவாக நினைப்பார்கள், எளினமாக நினைப்பார்கள். அப்படி என்று நினைத்து ஆண்டவன் பகவான் என்ன விதமாக செய்தார் தெரியுமா? என்னை ஆண்டவன் தான் சிவபெருமா, ஆண்டவன் தான் சிவபெருமா என்ன என்ன செய்தாரா பார்வதிக்கு தெரியாம உச்சிக்கண்ணை திறப்பா உலகத்துக்கு ஒளி கொடுத்தா நெத்திக்கண்ணை திறப்பாரா இந்த ஒளி கொடுப்பா ஈரேழு உலகமெல்லாம் இருமயமோ நீங்கிடுமா ஒளிமயமாகிடுமா ஒளி எதுவும் வந்த போது கண்டதோரு பார்வதியா என்ன என்ன செய்யவாளா என்னாத என்னதான மனமதில என்னதான மனமதில ஆதிசக்தி பார்வதியா என்ன செய்யலாரா பகவானுக்கு பின்னால கரத்தையும் தான் எடுத்து பகவானிடமது ஆண்டவேனே பகவான ஆண்டவேனே பகவான அடியாலோட வார்த்தைகளோ அறியாம செய்த குற்றம் ஆண்டவேனே பொறுக்க வேணும் தெரியாம செய்த குற்றம் செய்த சிவனாரே பொறுக்க வேணும் அந்த சிவனாரே பொறுக்க வேணும் அந்த சிவனாரே பொறுக்க வேணும் இந்த பார்வதியா செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேணும் சரியா செய்த குற்றம் பொறுக்க வேணும் கண்ணன் தங்க செய்த குற்றம் செய்த கடவுள் நீங்க உரைக்க வேணும்
பொறுக்க வேணும் ஏன் கடவுள் நீங்க பொறுக்க வேணும் சாமி ஆண்டவேனே பக்கமான ஆண்டவேனே பக்கமானே அடியாளோட வார்த்தைகள் ஆண்டவா இறைவா ஈஸ்வர பகவானே பரம்பொருள பெண் புத்தி என்பது போல நீங்கள் சொல்லி இருந்தேன் கேட்காமல் உங்கள் கண்ணை பொத்தி பரிசோதித்து விட்டேன் ஆண்டவா பார்வதியை மன்னித்தருளுங்கள் இறைவா என்று சொன்னவுடனே இறைவா 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 நான் தெரியாமல் அறியாமல் செய்த தவறல்லவா மன்னித்து அருளுங்கள் என்று பகவானுடைய வாதத்திலே வந்து விழுந்தாள் பார்வதி அன்னைக்கு விழுந்தா பார்வதி பகவான் முன்னாலே இன்னைக்கு யாரும் விழமாட்டா போவையில ஒரு மிதி வரையில ஒரு மிதி வணங்குதா அப்படியாக இருக்கக்கூடிய இந்த சிறப்பான வேளையில் இந்த பொன்னான நேரத்தில் நம்ம வடக்கை காவலாக்குறிச்சி நன்னகரத்திலே அம்பிகை உஷமாகாளியமுடைய ஆலயத்திலே நம்ம மரவர் குலத்தில் வந்து பிறந்த செல்ல சீமான் தேவர் குல தங்கம் மரத்தி பெற்ற கரும் சிங்கம் சிங்கம் கருத்த சிங்கம் ஆமா அதாவது ஆட்டு வியாபாரி அண்ணாச்சி கருத்த பாண்டியவர்கள் அண்ணாச்சி ரொம்ப நெருங்கிய சொந்தம் நமக்கு ஆமாப்பா வாங்கிட்டு போனோம்ப்பா உண்மைதான் அண்ணாச்சி ஆட்டியவாரி கருத்தப்பாண்டி அவர்கள் பெற்றெடுத்த திருவளர் செல்வன் மகேந்திரன் அவர்கள் மகேந்திரன் அவருடைய தங்கத்திரு கரத்தாலே முதலாக 107 லட்சங்களை கொண்டு வந்து கொடுத்து செலுத்தி நம்மளை ஆதரித்த நானுடைய குடும்பங்கள் எல்லாம் வள்ளி வமசம் வெட்டா உறவினர்களோடு அம்பிகை அந்த உச்சமாகாளியம்மனுடைய அருளாலே இலவிதமாக வாழ வேணும் தெரியுமா வாழ வேணும் சாமி வளர வேண்டும் வையகமோ சென்றதொரு இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று போனதொரு இடங்கள் எல்லாம் புகழ் பெருகி என்ன மோகம் போனாலும் முகமாக பார்வதி பகவானுடைய இடத்திலே வந்து அப்படி மன்னிப்பு கேட்கும் பொழுதும் ஆண்டவன் சிவபெருமான் பார்வதியா இடத்திலே அம்மா பார்வதி தெரியாமல் செய்த தவறைக்கு மன்னிப்பு உண்டம்மா ஆமா அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதாவது பகவான் நெற்றிக்கனை திறந்தார் அல்லவா அதே நேரத்துல இந்த பார்வதிக்கு ஆண்டவன் ஒரு சாபத்தை கொடுத்த கடவுள் என்று நினைக்காமல் கட்டி கணவன் என்று எண்ணாமல் சொல்லி இருந்தேன் கேட்காம என் கண்ணை பத்தினி பரிசுதித்தேன் அல்லவா
அதனால கம்பத்தின் மீது நீ தவம் இருந்தை கம்ப காமாட்சியாக வந்து அடைவா என்று ஒரு சாபத்தை கொடுத்தார். ஆமா. அதே நேரத்தில் உச்சிக்கனை திறந்தார் பாருங்க. நெற்றி கண்ணிலே பிறந்தவளுக்கு நெத்திய கல்யாணி என்றும், உச்சிக்கண்ணிலே வந்து பிறந்தவளுக்கு உச்சுமாகாளி என்றும் பேரை கொடுத்தார். அப்படி அவளுக்கு உச்சுமாகாளி என்ற பேரை கொடுத்து, அம்மா உச்சுமாகாளி பார்வதி அம்சத்திலே மகடசமாரம் முடிப்பதற்காக அக்காதங்க 8 பேர்கள் பெண்களாகவே பிறப்பார்கள். ஆமா. அவர்களோடு ஒருவராக நீ இந்த பூலோகத்தில் சென்று அடைவாய் என்று ஆண்டவன் அந்த கைலாச வாசலில் இருக்க வைத்தார். அம்பிகை உச்சமாகாளி வடக்கு கோட்டை வாசலை வந்து உட்கார்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் பார்வதி பகவானுக்கு பயந்தாள் அல்லவ, அவ மேலெல்லாம் ஒரே வேர்வை துளிகள் உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் பெருக்கெடுத்து ஓடும். ஓடுமல்ல. அப்படி வேற்ற உடனே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். இந்த வேர்வை துளி பூமியிலே விழுந்ததுன்னா பூலோகத்திலே நல்ல தண்ணி எல்லாம் உப்பு நீராக மாறிவிடும். உண்மைதானே? அதனால தன்னுடைய 1008 சடாமுடி பாரத்தை எடுத்து துவத்தி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அதுல இருந்து ஒரு துளியானது பூமியிலே விழுந்து அப்பா உடுக்குமை கிடைக்கல மர்மோன. ஆகையால அது 1008 சடாமுடி பாரத்தை எடுத்து துவத்தி எடுத்து வரும் பொழுது ஒரு துளியானது பூமியிலே விழுந்து இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடலாக மாறியது. அப்படி மாறப்பட்ட கடல்கள் எல்லாம் என்னென்ன கடல்கள் தெரியுமா? என உங்க சங்கி தேவே கபால் ஒன்றாங்க கடலாம், இரண்டாங்க கருங்கடலாம், மூணு சங்கு தேவே கபால் மூன்றாங்கட மற்கடலாம், நாலாங்கடல் நல்ல தண்ணி, ஐந்தாங்கடல் வஞ்சக்கால், ஆறாங்கட்டல் அல்லைகடலாம், ஏழாங்கடல் எண்ணக்கடல், எட்டாங்கடல் விட்டு காப்பா, ஒம்பாங்கட உவர்கடா, பத்தாங்கடல் வார்கடலா, பத்தாங்கடல் பாக்கடலும் பச்சவாளோ அங்க பச்சமாளோ தன்னதில பச்சமாடு கோபாடு பயணம் கொண்டு இருக்கும் போது பாக்கடல் பக்கத்தில பழங்கி வரல பாறையோ பாறை பக்கத்தில நாகோடோ பட்டணம் ஆண்டவன் அருளாலே ஆண்டவன் அருளா அழகுடனே இருக்குறையா இப்படியாக 10 வகையான கடலாகப்பட்டதும் அந்த 10ஆம் கடல் வார்கடலாக பார்க்கடலுக்கு பக்கத்திலே பெரிய படுங்கி வரண பாறை உண்டு. பாற பக்கத்திலே பகவான் படைத்த நாகலோகப்பட்டணம். ஆண்டவன் பகவான் அருளாலை அந்த நாகலோகப்பட்டணமானது இளவெளமாக இருக்கிறது. இளங்காட்டே மணல் கோமே மணல் கோமே கரையம் போத்தே ஓங்கி நல்லோ வளர்ந்த போது வளர்ந்த போது ஆராயேரா
காட்டெடுத்து மணல் கோமேந்தும் கரையாமத்து வளர்ந்துட்டோமா ஒங்கி நல்ல வளர்ந்த போது 1000 வாசலோடு தங்கமத்து வெள்ளி போட்டு 2 நல்ல புத்ததி நாகராஜன் நாகராஜன் நலமுடனே ஆண்டுவார் காட்டடித்து மணல் குமைத்து கரையா முத்தானது வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த முத்து 1000 வாசலோடு ஆமா ஐயா ஒரு பக்கம் போச்சு வச்சுக்க ஒரு பக்கம் வச்சு சந்திரம் பாம்பு அப்படித்தான் வாசலா இருக்கும் பாம்பு புத்து கெட்டாது கரையாங்கட்டது புத்துக்குள்ளதான் பாம்பு குடி இருக்கும் கரையான தின்னுக்கிட்டு அது கூட்டுக்குள்ளே அது உட்கார்ந்துரும் ஆமா ஆகையால அந்த காட்டடித்து மணல் குமித்து கரையா முத்தானது வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த முத்து 1000 வாசலோடு அதுல பாத்தீங்கன்னா நாகத்துக்கெல்லாம் அதிபதியாகப்பட்டவன் நாகராஜ மன்னன் அவனுடைய மனைவி நாகக்கண்ணி 2 பேரும் சேர்ந்து எப்படி இருக்கிறாங்க தெரியுமா மனிதனுடைய முகமும் பாம்பினுடைய உடலையும் கொண்டவர் நீயாவா நான் பாத்திருக்கேன் மனிதன் முகமும் பாம்பினுடைய உடலையும் கொண்டவர்கள் அது இச்சாதரி நாகையா இச்சாதரி நாகம் ஆமா ஆகையால அதே பாம்புதானா ஆகையால அப்படி 2 பேரை இறைக்கும் பொழுது மனிதன் முகமும் பாம்பினுடைய உடலையும் கொண்டு அந்த நாகராஜ நாயக்கனி 2 பேர்களும் இளவிலமாக இருக்கிறார்கள் தெரியுமா என்ன மன்னவனும் தேவியோமா அண்ணாவேனும் தேவியோ மகிழ்ச்சியுடனே ஆண்டுவார் ஒன்னவேனும் தேவியோமா நம்முடனே ஆண்டுவார் ஆடேன தேவியோமா ஆண்டுவார் கனவேணும் மனைவியோமா கனவேணும் மனைவியோ கன்னியா அந்த நாகலோ பட்டணத்தே நாகராஜ நாக கண்ணே ஆண்டவர் நாளையில சொத்தரக்க சுகம் இருக்க சொத்தால குறவமில்லை மன்னருக்க மனையிலே மண்ணால தாழ்வமில்லை சொத்து சுகமன நம்மள மாதிரி வீடு வாசல் நிலபுலங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப இருக்கு அதுவா அது கிடையாது கடலில் விளையுது பாத்தீங்களா 9 வகையான நவரத்தின முத்துக்கள் அவங்க கடல்ல தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க கடற்கரையில அந்த கடலில் விளையக்கூடிய 9 வகையான நவரத்தின முத்துக்களுக்கு அந்த நாகராஜ நாயக்கனி தான் அதிபதி முத்து நீ பார்த்ததே இல்லையாப்பா வேற அதான் பார்த்தேன் அடியா ஏத்த விட்டு முத்துனா பொம்பளையா ஆம்பளையா முத்துலட்சுமி அப்படி சொல்லு
அதனாலதான் அப்படி சொல்லுதியா? பூரா லட்சுமி தான். அதானே. சரி அப்ப அப்ப அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம். சரி இருந்துட்டு போட்டோம். இருக்கட்டும். ஆமா அத சொன்ன உடனே அவருக்கு சிரிப்பு அடக்க முடியல. அப்படிதான். சரி அதாவது எப்படி? 9 வகையான நவரத்தின முத்துக்களுக்கு அதிபதி. ஆமா வைரம், வைடூரியம், மரகதம், கோமேதகம், சரி பவளம் ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய 9 வகையான நவரத்தின முத்துக்கள். ஆமா கடலை சுத்தி கிடக்க இடம் பூரா அவங்களுக்கு தான். அத்தனை சொத்து சுகங்கள் இருந்தாலும் அந்த நாகராஜ நாககனே, நாகராஜ நாககனே சொத்து நல்ல சுகத்தோடு ஆண்டவர் நாளையில ஆண்டவன் அருளால மண்ணிறந்த மனையிருந்தோம் மண்ணால மத்தலையே பொன்னிறந்தும் பொருள் இருந்தோம் பூமியால பிள்ளையில்ல சுத்திறந்தும் சுகமிருந்தோம் சுத்திறந்தும் சுகமிருந்தோம் சுத்தால குழந்தை அப்படியாக நாகராஜ நாயக்கனை 2 பேருக்கும் மண்மனை பொன் பொருள் அத்தனை சொத்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த சொத்தாள்வதற்கு ஒரு குழந்தை கிடையாது. சும்மாவா சொன்னாங்க? முதல செல்வம், அங்கால செல்வம், பிள்ளை செல்வம், பெருஞ்செல் குழந்தை செல்வம், குறைவில்லாத செல்வம். ஒரு மனுஷங்களை பார்த்த உடனே வாங்கன்னு முதல் கேள்வி. பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? அண்ணனா இருந்தா வீட்டுல மைனி நல்லா இருக்காங்களா? அப்படிதான் முதல்ல கேட்போம். இல்ல போன வருஷம் தென்னங்காய் காய்ச்சிருந்ததே தென்னை மரத்துல அப்படி சொல்லு. அது நான் அப்படியே கேட்போம். தோப்பு துறவு எத்தனை இருக்குன்னா நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கா, என்ன படிக்காங்க அப்படின்னு தான் முதல்ல கேட்போம். ஆகையால நாகைக்கெல்லி பெண்ணானவனுக்கு குழந்தை ஒன்று இல்லாமல் இருந்தவுடனே விதமாக வருத்தப்படுகிறாள் தெரியுமா? ஐயா எங்க நவா ராஜமன்னோ, எங்க நவா ராஜமன்னோ, என்னுடைய வார்த்தைகளும் இதனாலும் இதுவரைக்கும் என்ன பாவ நாம செய்தோம் ஏதும் இல்லை நமக்கு வல்லடே வல்லடைய மாநிலத்தார் எல்லாம் பேசுவாரோ மலடி பட்டம் மாறுவத போ, மலடி பட்டம் மாறுவத போ மக்களோட மக்களோட இருசி பாட்டம் மாறுவதப்போ, இருசி பாட்டம் மாறுவதப்போ எனத்தாரோட சேர்வதப்போ எங்க நவராஜமன்னா வார்த்தை கேளோ முதல இல்ல கவலையாது கவலைய மனக்கவலை ரொம்ப உண்டு, மனக்கவலை ரொம்ப உண்டு. எனக்கு இருசி வட்டம் மாறுவதப்போ எனத்த
என்ன பாவம் நாம செய்தோம் நாம செய்தோம் எந்த பிள்ளை நமக்கு இல்லை நமக்கும் இல்லை என்றுதானே சொல்லிக் கொண்டோ நாயகன்னே பெண்ணாமே கணவனோட எட்டமதே முத்து போய் கண்ணீரை முகமெல்லாம் ஜோரவே பகலம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் ஜோரவே ஆராத கண்ணீரை ஆராத அங்கமெல்லாம் ஜோரவே அண்ணா வரவாள இதனால் இதுவரைக்கு நாம் என்னையா பாவம் செஞ்சோம் அவக்கு ஏந்தும் குழந்தை நமக்கு இல்லை மன்னவா மன்னவா நமக்கு சொத்து இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து என்ன செய்ய பொன் பொருள்கள் இருந்து என்ன பலன் ஆமா இன்னார் மகன் இன்னார் என்று சொல்வதற்கு ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மலடன் மலடி என்று நம்மளை பேசுகிறார்களே இரிஷியவா மலடி என்று இனத்தார் எல்லாம் பேசுகிறார்களே நமக்கு மலடி வட்டம் ஆர்வதப்போம் இரிசி வட்டம் ஆர்வதப்போ இனத்தாரோடு சேர்வதப்போ அப்படின்னு நாகைக்கணி பெண்ணானவை கணவனுக்கும் முன்னாலே இருந்து வருத்தப்பட்டு கண்ணீரை வடிக்கிறார் ஐயா வீட்டில பெண்ணா பிறந்தவன் நிறை குறைகளை சொல்லணும் ஆண்களிடத்துல எடுத்து உண்மைதானே சாப்பாட்டுல குறைறது அது ஜகதம் எடுக்க குறைஞ்சிட்டுதான் இருக்கும் ஆமா அரிசி பருப்பு அதெல்லாம் நம்ம மாசம் மாசம் வாங்குறோம் அது இத்தனை நாள்ல இருக்கும் இத்தனை நாள்ல காலியா போயிருக்கிறது அது வீட்டுக்கார வர செலவு இருந்துன்னா சொல்லித்தான் ஆகணும் அது இல்லை ஒரு பிள்ளை ஒரு வீட்டுல ஆணும் பெண்ணும் ஒரு 2 பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கோயே சும்மாவா சொன்னாங்க பொம்பளை பிள்ளைய பொத்தி வளர்க்கணும் ஆம்பளை பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும் ஆம்பளை பிள்ளைய அடிச்சாதான் அது கேட்கும் அது உண்மை அது வந்து இந்த மாடை மாதிரி சில மாடுகள் எல்லாம் அடிச்சாலும் அறிவு வராது அப்படி இல்லை பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடிய குறைகளை கணவனிடத்திலே பட்டும் படாமல் சொல்ல வேண்டும் எப்படி சொல்லணும் நைட்டு 12 மணி 1 மணிக்கு வாராமனு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் 2 நாள் 3 நாளைக்கு தான் சொல்லாம இருக்கணும் 4ஆம் நாள் என்ன பண்ணணும் பைய வரணும் ஏங்க உங்க மவனை பாத்தீங்களா என்ன பாத்திய அவன் நைட்டு தூங்க ரொம்ப நேரம் ஆகுது ரொம்ப நேரம் தூங்குறதுக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்ல அப்படியா இல்லன்னா சாப்பிட நேரம் ஆகுதுன்னு சொன்னேன்னா அவரு காலத்துக்கு காலமரம் வந்து சாப்பிட்டானால சாப்பிட்டு தூங்கினாலன்னு அவரு கேட்பாரு நீ அதை விட்டுட்டு உங்க மகன் நைட்டு 1 மணிக்கு தான் வந்து சாப்பிட்டுட்டு படுக்காமனு சொன்னேன்னு வச்சுக்கோங்க எடுத்த உடனே அவருக்கு கோபம் தான் வரும் அடிக்க தந்து அதே நேரத்துல பிள்ளைக்கு தகப்பன் எதிரியாக தெரியும் உண்மைதானே அப்படின்னு எதிரியா தெரியும் அதனாலதான் நிறை குறைகளை நாசுக்காக பிள்ளைகளிடத்திலே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார் மன்னா மனவாள இதனால் இதுவரைக்கு நாமல் என்ன பாவ நாம செய்தோம் மன்னா ஏந்தும் குழந்தை நமக்கு இல்லையே மன்னா என்று என விதமாக சொல்கிறாள் தெரியுமா ஐயா எங்க நவராஜம் மன்னா எங்க நவராஜமா என்னுடைய வார்த்தைக ஆண்டைய தாடித்தேனா
அந்த நேர வியாசினே பிச்சைகீர வந்த வேற வேற சொல்லிட்டு அண்ணன் கேட்ட வந்த வேற அண்ணன் கேட்டு அடுத்த வேற சொல்லி அண்ணன் கேட்டு அடுத்த வார மன்னவேனே மணவாளா மகடமோடி என்றுரைய என்னுடைய வார்த்தை கேளோ என்ன பாவனாம செய்தோம் என்ன பிள்ளை நமக்கு இல்ல என்றுதானே சொல்லி என்ன என்ன சொல்லவா தாயில்லா பிள்ளைகளை அடித்தேன் மாதா இல்லா மாதா இல்லா மண்டையில மன்னா மணவாள மகிழமுடி என்றுரைய ஆண்டி அடித்ததுண்டா அந்த நிறை பேசியதுண்டா பிச்சைக்கு வந்தவரை நான் பின்னால் வர சொல்லியிருப்பேனா இல்ல இல்லையம்மா கிடையாது 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 வந்தவருக்கு இறையும் வராதவருக்கு உலையும்லாம் வச்சிருப்பேன் அது மட்டும் இல்ல இல்லையா மன்னவா மன்னவா யாராவது நாமல் கோபப்பட்டு பேசியிருப்போமா கிடையாதம்மா அது மட்டுமா என்ன தாயில்லா பிள்ளைகளின் அந்த அலைகளை இணைத்ததுண்டா கிடையாதம்மா மாதா இல்லா மதலைகளை மன்னோர் பாடுங்க அவருக்கு கோயில் சார் ஆட்டார் பைய பாத்து அப்படி என்று சொல்லி நாயக்கனே பெண்ணானவள் அழுது அழுது புலம்புகிறாள் கண்ணீரை வடித்துக் கொண்டு இருக்க அருகமில்லை நோக